ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒரு சிஷ்யன் வந்து கேட்டாரு, குருஜி கர்மாவை செய்யுங்கிறீங்க, ஆனால் ஆசை வச்சுக்காதங்கிறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஒரு கையால் கர்மாவை வச்சுட்டு இன்னொரு கையால் கடவுளை பிடிச்சிக்கும். ஒரு காலகட்டத்தில் நம்ம கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சிடும், வானப்பிரஸ்தங்கிற நிலைமை வரும். அப்போது 2 கையாலையும் இறைவனை பற்றி கொண்டால் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையால் இறைவனை பற்றிக்கொள், ஒரு கையால் உன்னோட கடமைகள் எல்லாம் செய். ஒரு காலகட்டத்தில் வானப்பிரஸ்தங்கிற நிலைமை வந்தவுடனே உன் கடமைகள்லாம் முடிஞ்சிருக்கும். அப்போ 2 கையாலையும் இறைவனை பற்றி கொண்டால் உனக்கு மோட்சம் வரும்னாரு. அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு சிஷ்யன் வந்து கேட்டான், இந்த சம்சார சாரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இந்த அரிசி இதில் வந்து முன்னாடியெல்லாம் மேலே ஒரு ரவுண்ட் இருக்கும், கீழே ஒரு ரவுண்ட் இருக்கும், அதில் தான் அரிசி அரைப்பாங்க, குருணை, அரிசி குருணை. அந்த இதில் வந்து அரைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், இங்கே பார்த்தியா எல்லா அரிசியும் அரைப்பட்டுடுது, இந்த இந்த ஆட்டோரல் மாதிரி இருக்கிற அந்த இதுதான் வந்து இந்த சமுதாயம், இந்த உலகம். அதில் நம்மளும் இந்த அரிசி மாதிரி தான் அரைப்படுறோம். ஆனால் நடுவில் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கார், அவரை நம்ம கெட்டியாக பற்றி கொண்டால் நடுவில் இருக்கிறதெல்லாம் அதில் அரைப்படாது, அப்படியே இருக்கும். அந்த அரிசியெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த அரிசி மாதிரி நம்மளும் கடவுளை பற்றி கொண்டால் நாமும் இந்த சம்சாரம் என்ற சாகரத்திலே அழியாமல் நல்லது செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் ஆசையை விடுங்கிறீங்க குருஜி, ஆனால் உங்களுக்கு குட்கா சாப்பிட பிடிக்குது, பொன்னாங்கண்ணி கீரை வதக்கி கொடுத்தா பிடிக்குது, நீங்கள் இவ்வளோ ஆசை வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் சில காலம் வாழ்ந்து நல்ல இந்து தர்மங்களை போதிக்க வேண்டும், அதுக்கு நான் வாழணும். அந்த வாழ்வுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு துடுப்பாக இருப்பது என்னுடைய இந்த ஆசைகள் தான். அதனால தான் இந்த ஆசைகளை வச்சுருக்கேன்னு ரொம்ப அழகாக ஒரு பதிலை சொன்னான். அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய படிங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய தர்மங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொன்னார், இந்த மனித தர்மம் பிரயோஜனம் இல்லை. Until otherwise, we are not praying the God. We are praying the God. Our life is very much beautiful and eloquent. புனித புவைச்ச வாயில்